வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷல் நிகழ்ச்சிய தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2 அந்த மணிக்கு பார்க்க போறது அப்சல்யூட் சூப்பர்மேன் இஷ்யூ நம்பர் 5. பட் எப்பயும் போல ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அதாவது ப்ரீவியஸ் இஷ்யூல பாத்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட் லைன் இது வரைக்கும் நம்ம சூப்பர்மேன் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற பொதுமக்களுக்கு உதவி பண்ணிருப்பார்ல, அவங்க கிட்ட நம்ம சூப்பர்மேனை பத்தி ரிப்போர்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. லைக் சூப்பர்மேன்னா யாரு, அவன் உங்களுக்கு எந்த விதத்துல உதவி பண்ணிருக்கான், அண்ட் இப்ப அவன் எந்த இடத்துல இருக்கிறான், அண்ட் நாங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணதா பாக்குறோம். சோ நீங்க எங்களை பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாருமே ஒரே விதமான பதில் தான் சொல்லியிருப்பாங்க. லைக் சூப்பர்மேன் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கான், அதனால நாங்களும் அவனை தேடிட்டு தான் இருக்கோம். ஆனா அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாலும் நாங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டோம். ஆனா அது உங்களுக்கு பயந்துகிட்டுலாம் இல்ல, எங்களுக்கு சூப்பர்மேன் ரேஜ் ஆகி உங்க எல்லாருமே மொத்தமா அழிக்கணும் தான் நாங்க ப்ரே பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது லாசோ காப் ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையுமே அடிமை பண்ணி வேலை வாங்குறதுனால அந்த பொதுமக்கள் எல்லாருமே நம்ம சூப்பர்மேனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களே. சோ இதனால நம்ம ஏஜென்ட்ல இவங்க கிட்ட கேள்வி கேட்டால வேலை ஓடாது, நம்மள ஏதாவது களத்துல இறங்கணும்ட்டு கடைசியா நம்ம சூப்பர்மேன் பாகிஸ்தான்ல இருக்கிற ஒருங்கி டவுன்ல இருந்ததா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். சோ அதனால நம்ம ஏஜென்ட் லைன் அந்த டவுனுக்கு தனியா போயிருப்பாங்க. ஆனா அந்த டவுனுக்குள்ள தனியா போகாதுன்னு நம்ம ஜெனரல் லைன் சொல்லிருப்பாரு. ஏன்னா அந்த டவுனுக்குள்ள ஒமேகா மென்ஸை சேர்ந்த டெரரிஸ்ட் இருப்பாங்க. ஆனா அந்த டெரரிஸ்ட் கேங்ல ஆல்பாங்கிறது ஒரு ரேங்கிங்னா அதோட அப்பர் ரேங்கிங் தான் ஒமேகா பிரைம்ஸ், அண்ட் அதுக்கு அப்பர் ரேங்கிங் தான் ஒமேகாஸ். இப்படிப்பட்ட ஒரு ரேங்கிங் இருக்கும். பட் இவங்க நம்ம லாசோஸை பொறுத்த வரைக்கும் தான் டெரரிஸ்ட். ஆனா அவங்களும் நம்ம சூப்பர்மேனுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறதா தான் சொல்லிருப்பாங்க. ஆனா அது எந்த விதத்துல உண்மைங்கிறது தெரியல. பட் இவங்களுக்கும் லாசோஸை பிடிக்காதுங்கிறதுனால லாசோஸை சேர்ந்த யாராவது ஒருத்தங்க உள்ள வந்தா அவங்கள முச்சு விட்டுருவாங்க. சோ நம்ம ஏஜென்ட் டவுனுக்குள்ள போனதுமே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஆல்பா அண்ட் ஒமேகா பிரைம்ஸ் வந்துருவாங்க. இதுல அந்த ஆல்பா ரேங்கிங்ல இருக்கிறது யாருன்னா நம்ம ஜிம்மி ஹோல்சன். சோ தலைவன் நம்ம ஏஜென்ட் லைன் கிட்ட மாட்டிப்பான். அதனால ஜிம்மி ஹோல்சனை காப்பாத்துற விதமா அங்க பிரைமஸ்க்கும் நம்ம ஏஜென்ட் லைனுக்கும் சண்டை ஆரம்பிச்சிருக்கும். பட் கரெக்டா அந்த இடத்துல நம்ம சூப்பர்மேன் வந்து அந்த சண்டையை தடுத்து நிறுத்திருப்பாரு. பட் நம்ம சூப்பர்மேன் வந்ததுமே பீஸ் மேக்கர்ஸ் அந்த டவுனுக்குள்ள வந்துருவாங்க. இதுல பீஸ் மேக்கர்ஸ் சேர்ந்த கிறிஸ்டோ அந்த இடத்துல வர அவனுக்கு தான் சூப்பர்மேனை பிடிக்காதுல. சோ அதனால அவன் நம்ம சூப்பர்மேனே போட்டதுல பாத்திருப்பான். ஆனா நம்ம சூப்பர்மேன் ஐஸ் பிரீத் யூஸ் பண்ணி அங்க இருந்த பீஸ் மேக்கர் எல்லாருமே மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. சோ கை கிட்ட இந்த சூப்பர்மேனை மிஸ் பண்ணிட்டோமேனு ஏஜென்ட் லைன் அந்த இடத்துல கடுப்போட அங்க இருந்து கிளம்ப அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாருமே பீஸ் மேக்கர்ஸ் பார்த்து போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் லேட்டரா அந்த ஐஸ் பிரீத்ல இருந்து வெளியில வந்த கிறிஸ் அங்க இருந்த எல்லா பொதுமக்களையும் போட்டுதல அப்படியே இந்த இஷ்யூ முடிச்சிருப்பாங்க. ஆனா ப்ரீவியஸ் இஷ்யூல கிரிப்டான்ல என்ன நடந்ததுங்கிற விஷயத்தை சுத்தமா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இஷ்யூ நம்பர் 3 யாரோ பார்க்காம இருந்தீங்கன்னா நான் அந்த லிங்கை மேல டிராப் பண்றேன், தேவையானவங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இதோட ரீகேப் முடியுது. சோ தொடங்குவோமா? ஓப்பனிங்க நம்ம 6 வருஷம் பின்னோக்கி கிரிப்டான் உலகத்துக்கு தான் போறோம். அண்ட் அங்க நம்ம கேலோட ஃபேமிலி பிடிக்கிறதுக்காக சயின்ஸ் லீக் ஒரு ட்ரூப்ஸ் வந்திருக்கும். சோ நம்ம ஜெனரலும் லாராவும் அந்த ட்ரூப்ஸ் தடுத்துட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல நரேட்டிவா நம்ம சூப்பர்மேன் அந்த கதை வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மோசமாவும் வன்முறை மட்டும்தான் நிறைஞ்சு இருந்தது. யார் அந்த ட்ரக்கை நோக்கி ஓடு. என்னோட மொத்த குடும்பத்துக்கும் மரண தண்டனை விதிச்சாங்க. அதனால நாங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போறதுக்காக போராடணும். ஒழுங்கு மரியாதையா அங்கேயே நில்லு, இல்ல ஆனால் இந்த கிரிப்டான்ல பாதுகாப்பான இடம்னு எதுவுமே மிச்சம் இல்லை. எங்களுக்கும் இல்லை, இங்க யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லும் போதே இங்க நம்ம ஜெரால், லாரா, கேல் 3 பேருமே ஒரு ட்ரக்ல ஏறி தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கே நரேட்டிவா நம்ம சூப்பர்மேன் இந்த கிரிப்டான் அழிவை நோக்கி நெருங்கிட்டு இருக்குன்னு உலகத்துக்கு தெரியும். ஆனால் அந்த விஷயம் சயின்ஸ் லீக்குக்கு பல மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அவங்க அந்த உண்மையை மறைச்சி அவங்க மட்டும் தப்பிக்கிறதுக்கான திட்டத்தை ரகசியமாக செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடங்களும் வெடிக்க ஆரம்பிச்சுது. இந்த ரெட்லாண்ட்ஸை கலவரங்கள் ஆரம்பிச்சுது. அதோடவே நகரங்களில் படுகொலைகள் நடந்ததா வதந்திகள் பரவுச்சு. இதில் ரொம்ப தூரத்தில் அந்த கேண்டர் எரிஞ்சிட்டு இருக்கத எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதுவும் இந்த மொத்த கிரகமும் எங்களுக்கு கீழே செதஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு தெரியல, நாங்களாம் கிரிப்டோனியன்ஸ் எங்களோட தாய் கிரகத்தை இவ்வளவு காலமாக கொடூரமாகவும் அலட்சியமாக துன்புறுத்தினால தான் எங்களுக்கு இந்த நிலைமையா, இல்லை அவமானமான நேரத்தில் கூட நாங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் செஞ்ச செயல்னால தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான முடிவா, எனக்கு தெரியல. ரெட்லாண்ட்ஸ்ல இருந்து கிளம்பின நம்ம கேலோட குடும்பம் இப்போ ரே மவுண்டன்ஸ்க்கு தான் வந்திருப்பாங்க. அன்னைக்கு நம்ம லாரா ஜெரால் கிட்ட ஒரு வேளை என்னால இந்த ஸ்டார் ஸ்லைட் இன்ஜினை இன்னொரு வாட்டி மாத்த முடியுதான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒருத்தரையாச்சும் உள்ளே ஏத்துற அளவுக்கு போதுமான அளவு இடத்த உருவாக்கணும், இல்லைன்னா 2 பேரையாச்சு. ஆனா தேவையானதெல்லாம் கொஞ்சம் லாரா நீ ஏற்கனவே சொல்லியிருக்க, இந்த கப்பலோட உறுதியை குறைக்காம உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு. ஆனா இன்னும் ஏகப்பட்ட மக்கள் வெளியில இருக்காங்க ஜெரால். நம்மளோட கசின்ஸ், நெய்பர்ஸ், அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கிற டூல் ஃபேமிலி, நம்மள ஒரு வாட்டி டின்னருக்கு கூப்பிட்ட கெல்க் ஃபேமிலி, அப்புறம் நம்மள எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிற ஹோல்டுமேன் டீர். லாரா நம்மளால எல்லாருமே காப்பாற்ற முடியாது, அதுக்கான நேரமும் நம்ம கிட்ட இல்ல. இதுவே போதுமானதா தான் இருக்கணும், போதுமானதா தான் இருந்தாகணும் அப்படின்னு நம்ம ஜெரால் சொல்ல, அதை பார்த்த நம்ம கேல் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நினைச்சு அவன் ரொம்பவே வருத்தப்படுறான். அவனுக்குள்ள ஒரு கோபமும் உண்டாகுது. அண்ட் அப்ப பேக்ரவுண்ட்ல நரேட்டிவா கேல் எங்கள் அப்பா அம்மா அழுவும் போது எனக்குள்ள கோவம் பொங்கி எழுந்தது. ஆனால் அப்போ எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் நான் பண்ண சத்தியம் மட்டும்தான். அதாவது நாங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிற எந்த விதமான உலகமாகவே இருந்தாலும் சரி, அதை இந்த உலகத்தை விட ரொம்ப சிறந்ததாக மாற்றுவேன். அது என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி.
இப்போதான் நம்ம பிரசன்ட் டைம் லைன்ல பூமிக்கு வரும். அதுவும் பாகிஸ்தான்ல இருக்க பீஸ் மேக்கர் அவுட் போஸ்ட் தான் காட்டுறாங்க. ஆனா அந்த அவுட் போஸ்ட ஒரு ரெட் கலர் டஸ்ட் மொத்தமா கவர் பண்ண ஆரம்பிக்குது. சோ அத பார்த்து அங்க இருந்து பீஸ் மேக்கர்ஸ்லாம் அவன் வந்துட்டான், எல்லாருமே உங்களோட பொசிஷனை ஹோல்ட் பண்ணுங்க, இது எப்படி நம்ம தடுத்து நிறுத்த போறோம், ஒரு பீஸ் மேக்கரை நல்ல சம்பளம் கொடுக்கும்போது வாங்கினால அப்படிதான் நம்ம இதை தடுத்து நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லும் போதே அங்க இருந்த எல்லா டேங்க்ஸும் மேல பார்த்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்த எல்லா டேங்க்ஸும் வெட்டிச்சு செதறுதுங்க. அண்ட் அப்ப அந்த அவுட் போஸ்ட்க்கு உள்ள இருக்கிற பீஸ் மேக்கர், டேங்க் டிவிஷன் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, ஓவர், டேங்க் டிவிஷன் யூ காப்பி அப்படின்னு கேட்கும் போது அந்த டேங்க் டிவிஷன்ஸ் கிட்ட இருந்து எந்த விதமான பதிலுமே இல்ல. அண்ட் அப்ப அகைன் நரேட்டிவா நம்ம கேல், உறங்கிட்டவங்கள மொத்தம் 23 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுவும் ஒரு கன்னு வச்சிருந்தவனை பார்த்து சிரிச்சதுக்காக மன்னிக்கவே முடியாத குற்றம்னு அவங்கள சுட்டு கொன்னு இருக்காங்க. கெட் பேக், சுடுறதுக்கு தயாராருங்க, அவனை பார்த்ததுமே. ஆனா அந்த இடத்துல யாருமே சிரிக்கல. அண்ட் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ஹீட் விஷனை யூஸ் பண்ணாம ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருப்பாரு. ஆனா அதுக்கே அந்த மொத்த இடமும் பீஸ் மேக்கர்ஸோட சூட்ஸும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கோங்க. சோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஹீட் விஷன் நம்ம சூப்பர்மேன் கிட்ட இருக்குது. அண்ட் அவுட் போஸ்ட்குள்ள வந்த நம்ம சூப்பர்மேன், அவ இங்க இல்ல, எங்க இருக்கா சால்? கேல் லாசஸ் தரவுத்தளத்தை அணுகுவத நான் மீண்டும் ஒரு முறை வன்முறையா செய்ய வேண்டான்னு அறிவுறுத்துறேன். அவனை கண்டுபிடி. லாசரஸ் கார்ப்போட இணைப்பு பாதுகாப்பு அமைப்பு இந்த பூமியோட இயற்கைக்கான திறன்களுக்கு அப்பாற்பட்ட நுட்பம் கொண்டவை. அதனால பீஸ் மேக்கர் சேர்ந்த ஸ்மித் இருக்கிற இடம் கடுமையாக மறைக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்டோபர் ஸ்மித், அவ 23 அப்பாவி மக்களை கொலை பண்ணிருக்கா. அவனை லாசஸ் எங்க மறைச்சு வச்சிருக்க? எங்க? எனக்கு தெரியாது. ரெட்லாண்ட்ஸை விளங்கின நெருப்பு குழம்பு போல என்னோட குடல் நிரம்புச்சு. நான் அந்த கோடிக்கணக்கான உயிர்களோட சீற்றம். ஆனா தயவு செஞ்சு கிரிப்டானோட செம்மண்ணால போத்தப்பட்டிருக்கா. அந்த சூரியனோட சக்தி என்னோட நரம்புல பாயுது. ஆனா என்னோட மொத்த உலகமும் கதறிக்கிட்டு அழியும் போது அதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான உதவி இல்லாம நான் தவிச்சேன். ஆனா இனிமே எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. நான் குறியாக்கத்தை உடைக்கிறேன், அதே சமயத்துல எது தாக்குதலையோ முறியடிக்கிறேன். அப்புறம் பிரெயினேக்குன்னு சொல்லக்கூடியவன் என்னோட அமைப்புக்குள்ள ஊடுருவ முயற்சிக்கிறான். நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்மித்தையா? பிரெயினியாக். அவன் நிவாடா பனைமரத்துல இருக்க ஒரு ஆராய்ச்சி மற்றும் மேம்பட்ட மையத்துல இருக்கான். ஆனா அந்த அறையில பொட்டிகளை சேமிக்கப்பட்டிருக்க சின்ன சின்ன அளவுல இருக்க வேற்றுக்கிரக நகரங்கள் நிரம்பி இருக்கு. ஆனா கேள், அதுக்குள்ள மக்கள்கள் இருக்காங்க. அவங்க கதறல்களை நிறுத்துறதே இல்ல. பிரெயினியாக் உங்ககிட்ட பேச விரும்புறான். அதுவும் அவன் ஸ்மித் இருக்கிற இடத்தையும் நம்ம கிட்ட சொல்றான். அதனால நம்ம அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம கேள் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் இப்ப மறுபடியும் நம்ம கிரிப்டான்ல இருக்கிற ரெட்லாண்டுக்கு வரும். அண்ட் இங்க நம்ம லாரா, சரி எல்லாரும் உள்ள வாங்க, இதுக்கு மேலே நம்மளால காத்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் எல்லாரும் இந்த ஷிப்போட ஒன்றிணைங்க, அது உங்களோட ஸ்பேஸ் சூட்டா மாறும். ஆனா இந்த பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வெசல்ஸும் ஒரு முழுமையான விஷயம். அதனால நம்ம இங்க இருந்து கிளம்புனதும் நம்ம எல்லாருமே பாதுகாப்பா இருப்போம். அப்புறம் கேல், ஆமா கிரிப்டோ, எனக்கு தெரியும்படி நான் ஜஸ்ட் குட் பை சொல்றேன். அப்புறம் நீ என்ன நினைக்கிற நம்ம போக போற அடுத்த கிரகத்தை பத்தி அப்படின்னு நம்ம கேல் சொல்லும் போது அவன் இருக்கிற இடம் உடஞ்சி உள்ள இருந்து கிரிப்டோனைட் லாவா வெளியில வர ஆரம்பிக்குது. அண்ட் அப்புறம் நம்ம லாரா, அவ இன்னும் இந்த ஷிப்போட பாண்டாகல, ஒருவேளை நம்ம கீழே விழுந்துட்டானா அப்படின்னு சொல்லும் போது நம்ம லாராவும் ஜெராலும் கேலை காப்பாத்துறதுக்காக ஓடி வராங்க. அண்ட் அப்ப பேக்ரவுண்ட்ல நரேட்டிவா நம்ம கேல், அன்னைக்கு கிரிப்டான்ல மற்ற இடங்கள்ல சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கும்னு நான் நினைக்க விரும்பினேன். எங்களோட இறுதி நேரங்கள்ல ஒருத்தங்க அணைக்கிறபடி அவங்க தேர்ந்தெடுத்த அன்புக்குரியவங்களை பத்தியும், எங்களை சுத்தி இருக்க இந்த நெருப்புல காயப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கும் அமைதியை அளிக்கிறதுக்கும், அந்த குழப்பத்துல நுழைஞ்சவங்களை பத்தி, அந்த இறுதி நேரத்துல கூட எங்கேயோ ஒரு மூலையில ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவ கிரிப்டோனியர்கள் இருந்தாங்கன்னு நான் நினைக்க விரும்பினேன். ஆனா ஒரு சின்ன பையன் அவனோட நாய் காப்பாத்துச்சுங்கிறத மட்டுமே நான் நினைக்க விரும்பல அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம கிரிப்டோ தாங்க நம்ம கேலை காப்பாத்திருக்கோம். அண்ட் அகைன் நரேட்டிவா கேல், ஏன்னா நான் எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்க விரும்பினேன். ஏன்னா சில நாட்கள்ல நான் அதையே நம்ப தொடங்க ஆரம்பிச்சேன். அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நமக்கு கேண்டோரை காட்டுறாங்க. ஆனா இங்க சயின்ஸ் லீக்கை சேர்ந்தவங்க மட்டுமே தப்பிக்கிறதுக்காக ஸ்பேஸ்ஷிப் உருவாக்கி இருப்பாங்களே, அதுல நம்ம லேபர் கிட்ட சேர்ந்தவங்களும் தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. பட் மக்களை ஈஸியா தடுக்க முடியும், ஆனா அவங்களுடைய எமோஷன்ஸை தடுக்க முடியாதுல. சோ இந்த இடத்துல லேபர் கிட்ட சேர்ந்தவங்க எல்லாருமே அங்க இருந்த ட்ரூப்ஸை ஏறி மிதிச்சு அந்த ஷிப்புக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்ப சயின்ஸ் லீக்கை சேர்ந்த ஒரு கிளரிக், திரும்ப வீட்டுக்கு போங்க, இது சயின்ஸ் லீக்கோட ஆர்டர், இல்ல அவங்கள தடுத்து நிறுத்துங்க, தேவைப்பட்டா அவங்கள கொல்லுங்க, இவங்க உள்ள வந்தா அந்த ஷிப்பை டேக் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதாவது அந்த கிளரிக்ஸ்ல எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆளுங்கன்னு இந்த இடத்துல நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா நேயர்களே, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம ஊரே நடந்தா நம்மள இந்த ஷிப்ல ஏத்துவாங்களா? கண்டிப்பா இந்த கேள்விக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. சோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இங்க நம்ம கேல் நரேட்டிவா, அழிஞ்சிட்டு இருக்க இந்த கிரிப்டான் கிரகத்துல இருந்து கிரிப்டோனிய எலைட் மக்களை வெளியேற்றுறதுக்காக கிளரிக்ஸ் திட்டம் போட்டிருந்தாங்க. ஆனா அந்த காலத்துல எல்லா கில்டும் ஒன்னா இணைஞ்சிருந்தா கிரிப்டோனியனை சாதிச்சிருந்துக்கும். சந்தேகமே இல்ல, அதிக மக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க, இல்லைனா எல்லாருமே காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு ஷிப்பு கூட புறப்படல, ஒண்ணு கூட. ஆனா குறைஞ்சபட்சம் நகரத்துல இருந்தா எதுவுமே புறப்படல. எங்க ஷிப்ல இருந்த எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க, பயத்துல இருந்தாங்க.
ஆனா நாங்க புறப்பட ஆரம்பிச்சதும் எனக்கு ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. ஒரு ஆழ்ந்த அமைதியும் எனக்கே தெரியாத ஒரு தன்னம்பிக்கை. அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு இந்த இடத்துல காராவை காமிச்சிருப்பாங்க. ஆமா, இந்த சின்ன பொண்ணு தான் காரா. அண்ட் காரா நம்ம கேலோட கசின் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் லேபர் கில்ட சேர்ந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம கேல் காரா கிட்ட ஹேய் பயப்படாத, இது ஒரு சிறந்த ஷிப், இது வரைக்கும் பறந்த ஷிப்லயே இதுதான் பெஸ்ட் ஷிப், ஏன்னா இது எங்க அம்மா அப்பா உருவாக்குனது அப்படின்னு காராக்கு நம்பிக்கை கொடுத்திருப்பாங்க. அண்ட் அகைன் பேக்ரவுண்ட் நரேட்டிவா கேல் நான் ரொம்ப நம்பிக்கையா உணர்ந்தேன். ஏன் நான் அந்த இடத்துல சிரிச்சேன். ஆனா ஒரு கிரகத்தோட அளவுல ஒரு துப்பாக்கியிலிருந்து சுடப்பட்ட தோட்டாவை போல அந்த நம்பிக்கை செதஞ்சிச்சு. அதாவது அந்த கிரிப்டான் மொத்தமா வெடிச்சு செதற ஆரம்பிக்கிறதுனால ஒரு பெரிய கிரிப்டோனைட் எரிக்கல் அந்த ஷிப்பை தொலைச்சிக்கிட்டு போச்சு. சோ அதனால அந்த ஷிப்ல இருந்து எல்லாருமே கீழே விழ ஆரம்பிக்க அப்ப அந்த ஷிப்போட ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி ஜெட்ஸை உருவாக்குது. அண்ட் அப்பதான் சோல் பயப்படாத கேல், நான் தான் சோல், உன்னோட ஸ்பேஸ் சூட், நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு நம்ம கேல மட்டும் கிடையாது, கீழே விழுந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஜெட்டை உருவாக்கி இருக்கோம். ஏன் ஈவன் நம்ம கிரிப்டோக்கு கூட ஒரு தனி ஜெட்னா பாத்துக்கோங்களேன். சோ நம்ம கேல் ஒரு தனி ஜெட்லயும், ஜெரால் அண்ட் லாரா ஒரு தனி ஜெட்லயும், அண்ட் கிரிப்டோ ஒரு தனி ஜெட்னு எல்லாருமே கிரிப்டானை விட்டு பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்ப அகைன் நரேட்டிவா நம்ம கேல் 10 பில்லியன் ஆண்டுகளா கிரிப்டான் கிரகம் அந்த சுட்டரிக்கிற சூரியனோட சிவப்பு ஒளியில மின்னுச்சு. ஆனா அந்த வாழ்க்கையோட இறுதி கட்டத்துல அந்த கிரகம் ஒட்டுண்ணிகளால மொத்தமா பாதிக்கப்பட்டது. அதுவும் சின்ன சின்ன உயிரினங்களும் கிரிப்டான் நட்சத்திரத்தோட மேல் பரப்புல பரவி அந்த உலகத்தை செதைச்சுது. அதுவும் உள்ள இருக்கிற நில கொலையிற வர அந்த கருத்து போன நுரையீரல் திணறி ரேடியேக்டிவ் பயில வெளியிட்டுது. ஆனா 10 மில்லியன் ஆண்டுகளா என்னோட உலகம் இது எல்லாத்தையுமே பிடிவாதமா தாக்கு பிடிச்சுது. ஆனா இந்த மனுஷங்க இது எல்லாத்தையுமே நாசமாக்குறதுக்கு வெறும் சில மில்லியன் ஆண்டுகள் தான் ஆச்சு. இதுதான் இந்த கிரிப்டானோட லெகசி. அது எந்த அளவுக்கு மகத்துவமாவே இருந்தாலும், இல்ல வரலாறு, இல்ல அறிவியல் சக்தி எந்த அளவுக்கு இருந்தாலும், இல்ல அன்போட அளவு எவ்வளவு ஆழமாவே இருந்தாலும், இது எல்லாமே மறைஞ்சு போயிடும். இத பத்தி பேசின எல்லாமே ஒரு நொடியில மறைஞ்சு போகும். அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒவ்வொரு ஜெட்டும் அந்த கிரிப்டோனைட் எரிக்கல்ல மோதி அழிஞ்சு போகுது. ஆனா அது எல்லாத்துல இருந்து தப்பிச்சு ஸ்பேஸுக்கு வந்த ஒரே ஜெட் நம்ம கேலோட ஜெட் மட்டும்தான். சோ கிரிப்டான் உலகத்துல இருந்து தப்பிச்ச ஒரே கிரிப்டோனியன் நம்ம கேல் மட்டும்தாங்க. சோ நம்ம கேல் அழுதுகிட்டே தன்னோட அம்மா அப்பாவை தேடிக்கிட்டு அந்த ஸ்பேஸ்ல தனியா பயணம் பண்ண அப்படியே நம்ம பூமிக்கு தான் வரும். பாகிஸ்தான்ல இருக்க ஒருங்கி டவுன்ல இருந்து கிளம்பின நம்ம சூப்பர்மேன் இப்போ ஒரு ஓபன் ஃபீல்டுக்கு வந்திருப்பாரு. அண்ட் இந்த இடத்துல நம்ம சோல் எனக்கு புரியல, நான் உன்கிட்ட என்ன சொன்னா அவன் இருக்கிற இடத்த நான் கிட்ட நெருங்கிட்டேன்னு. ஸ்மித்தை மறந்துடு. அவன் எங்க மறைஞ்சிருக்கான்னு எனக்கு தேவையில்லை. ஏன்னா ஒருவேளை எனக்கு தெரியும் நான் பயப்படுறேன்னு. லாசரஸை கண்டு பயமா இல்ல பிரெயினியாக்க பத்தி நான் தெரிந்து கொண்டதை வைத்து பார்த்தால் இந்த பயம் நியாயமானதுதான் என்று என்னால உறுதியாக சொல்ல முடியும். இல்ல, ஸ்மித் என் கையில மாட்டினானா அவனை என்ன பண்ணுவேன்னு நான் பயப்படுறேன். ஆனா இப்போ எனக்கு தேவையானலாம் தனிமை தான். ஆனா அதோடவே நீ எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் சோல். எதை ஞாபகப்படுத்தணும் கேல்? என்னோட வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்மால் வேலியில இருக்கிற கென்சஸை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்க அப்படியே இந்த இஷ்யூவை நெக்ஸ்ட் வெல்கம் டு ஸ்மால் வேலி அப்படின்னு முடிக்கிறாங்க. சோ நல்ல எமோஷனலா செம்ம எங்கேஜிங்கா இந்த எபிசோட கூட்டு போயிருக்காங்க. ஏன்னா பொதுமக்கள் எதிர்பார்த்த மாதிரி சூப்பர்மேன் ரேஜ் ஆனாரு. ஆனா அப்படி ரேஜ் ஆனா என்ன நடக்கணுங்கிறத நமக்கு தெளிவா காமிச்சிருந்தாங்க. சோ அதனால நம்ம கேல் தன்னையே தனிமைப்படுத்திக்கிறதுக்காக கென்சஸ்ல இருக்கிற தன்னோட அம்மா மார்த்தா கிட்ட பாக்குறதுக்காக போயிருக்கான். அண்ட் இருக்கிற கிரிப்டான் எப்படி அழிஞ்சது, அதுல இருந்து நம்ம கேல் எப்படி தப்பிச்சானுங்கிறதையும் செம்மையா காமிச்சிருந்தாங்க. சோ உங்களுக்கு இந்த இஷ்யூ எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதோட உங்களை ஒரு தரமான வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். சோ அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.